ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பிரதான சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைக்கிறார். மூர்த்தி, விவரங்கள். ஆவடி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2-3 தினங்களாக கடும் மழை பெய்து வருகிறது. அதை ஒட்டி ஆவடி சுற்று வட்டாரங்களில் ஏறத்தாழ திருநின்றவூர்ல இருந்து திருவேற்காடு, திருமுல்லவாயில், ஆவடி ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் மழை நேற்று இரவு பெய்திருக்கிறது. அதனால் ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பிரதான சாலை, அதாவது ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் குறைந்தபட்சம் ஒரு 5000 வீடுகளுக்கு மேல் இருக்கிறது. அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிக முக்கியமான சாலை என்று சொல்லக்கூடிய பிரதான சாலையில தான் வெளியில போகணும் வரணும். இந்த சூழ்நிலையில அந்த வழியா போகக்கூடிய மக்களுக்கு முட்டி அளவுக்கு மேல் அங்க தண்ணி தேங்கி இருப்பதனால் அந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறுவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆவடி மாநகராட்சியினுடைய நிர்வாகம் இதுவரை அந்த தண்ணியை வெளியேற்றுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. இன்னும் மழை தொடரும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மழை தொடர்ந்தால் இன்னும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு இருக்கக்கூடிய மற்ற குறுகிய சாலைகள் அனைத்திலுமே மழைநீர் சூழ்ந்து அந்த மக்கள் வெளியே வர முடியாமல் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாவார்கள். ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய மழை நீரை வெளியேற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.